இது உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் நான். அதாவது கற்கள் வெறும் கற்சிலைகளா இல்லை, அதற்கு மேலே வந்து சுண்ணாம்பு பூசி, அதற்கு மேலே வந்து வண்ணங்கள் பூசி, அப்படியெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்திருக்கு கோயில்கள். இப்போ நம்ம செவரில் சொல்கிறோம்ல, பட்டி பார்க்குறோம், பட்டிக்கு மேலே வந்து வண்ணங்கள் பூசுகிறோம் இல்லையா, அது போலவே கருங்கற்களில் செஞ்சதுக்கு அப்புறம் கூட அது மேலே மெலிதான சுண்ணம் பூசி, சுண்ணத்து மேலே வந்து வண்ணங்கள் வந்து இயற்கை வண்ணங்களை பூசி ஆயிரம் வருடங்கள் வந்து அது அவ்வளோ அழகாகவும் பிரதிபலிக்கிற வகையில் இருந்திருக்கு. இதை பாருங்கள், இது வந்து நம்ம மேற்கூரையில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா எல்லா ராசிகள், கிரகங்கள், அதோட காலசக்கரம் அதெல்லாம் கூட அங்கே இருக்குது. நீங்கள் பாருங்கள், இதை வந்து நம்மளால் வந்து இந்த காணொலியில் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஒரு சொல்லிட முடியாது. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த செய்திகளை சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு புரியும் இது எவ்வளவு அழகானது, எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு. பாருங்கள், கற்பனை பாருங்கள், கிளி மேலே வந்து பயணமா, கிளி மேலே அதுக்கு வந்து ஒரு குதிரை போல் அதில் வந்து பூட்டி அது மேலே ஏறி நிற்கிறது. இது மாதிரி நிறைய இந்த ஆயிரங்கால் மண்டபம் இது எல்லாம்